வீட்டுக்கு இங்கே சாந்தி வந்திருக்காங்க. சாந்தி வந்தது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. வீட்டில் இங்கே கங்கா, யமுனா, அப்புறம் நர்மதா, காவேரின்னு எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருந்தாலும் காவேரிக்கு இங்கே விஜய் வர மாட்டுறாரு, அவர்கிட்ட நம்ம சொல்லலை என்ற ஒரு வார்த்தை மட்டும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இங்கே என்ன பண்ணுறது, அடுத்து சடங்கு நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே அங்கே பார்க்கிங் ஏரியாவில் வச்சு பண்ணவும் செய்கிறாங்க. வெளியில் போன எங்கே விஜய் இன்னும் வரவே இல்லையே மாமா, எங்கே மாமா போயிருப்பார் அவருன்னு சொல்ல, அட இருடி, இந்த ஆற்றை விட்டு எங்கே ஓடிட போகிறான், இங்கே தான் வருவான், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெளியில் ஏதாவது விசேஷமாக இருக்கும், அதான் வேஷ்டி சட்டையோட கிளம்புனால எங்க மாமாவும் சொல்றாரு. மாமி அதை கேட்டு சரி சரி, நானும் அவனுக்காக தான் காத்திட்டு இருக்கேன், வந்தானா நம்மளும் அவனை கூட்டிட்டு போகலாம், பாவம் அந்த பிள்ளைக்கும் பார்க்க ஆசையா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சரி, முதல்ல அந்த புள்ள வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மேல தாளம் வெடி சத்தம்னு சொல்லி ஒரு பெரிய ஊர்வலமே வருது. என்ன இது வெளியே ஒரே சத்தமா இருக்கேன்னு சாந்தி ஓடி வந்து பாக்குறாங்க. டேய் என்னடா இது, என்ன பெரிய ஊர்வலமா வருது அப்படின்னு சொல்ல, ஏண்டா குமரா இதெல்லாம் நீ தான் ஏற்பாடு பண்ணியான்னு சொல்லி கேட்க, அது வந்துமா இல்லை அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள இங்கே அதுக்கு முன்னாடியே வராங்க. எல்லாமே வீட்டுக்குள்ளே அந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து கொண்டு வந்து வைக்க முடியாத அளவுக்கு பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்க நான் கூட என்னமோ நினச்சேங்க. ஆனாலும் வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததுக்கு பிறகும் கூட உங்களுக்கு இவ்வளோ சொந்த பந்தங்க எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லி இங்கே நின்றுட்டு இருக்க மாமா மாமின்னு எல்லாருக்கும் வியப்பாக இருக்கு. தாத்தா பாட்டிக்கும் இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. அட என்ன மாப்பிள்ள, நான் தான் உங்ககிட்ட சொன்னல இவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ண வேணான்னு, பின்ன எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்ல, இல்லத்த அது வந்து அப்படின்னு சொல்ல வரப்போ உடனே ஒரு சின்ன கிஃப்டோட வராங்க எங்க விஜயும். விஜய் வந்துட்டு அந்த கிஃப்டை நர்மதா கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க, நர்மதா உனக்காக உன் மாமா எப்படி எவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செஞ்சிருக்காரு பத்தியான்னு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியில பாக்குறாங்க. முக்கியமா இது வந்து குமரனுக்கு தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. டே குமரா, இதெல்லாம் நீ தான் செஞ்சியாடான்னு அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, ஆமா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நர்மதாவுக்காக செஞ்சிருக்காரு, வீட்டோட மூத்த மாப்பிள்ளை இல்லையா, அப்போ அவர் செய்யாம வேற யாரும் செய்வான், எனக்கு இந்த விஷயம் இன்னைக்கு தானே தெரியும், எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தாலாவது ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, தாய்மாமா சீரா என்னால பெரிய அளவுக்கு எதுவும் செய்ய முடியல, ஆனா என்னுடைய சின்ன கிஃப்ட் நர்மதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டே விஜய், நீ தானடா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன், இப்போ என்னடா அப்படின்னு தாத்தா கேட்க, தாத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த சிறப்பான ஃபங்க்ஷன் முடியவும் செய்து குமரனால எல்லாரும் புகழ்றதுனால அந்த இடத்துல தான் இதை பண்ணலன்னு சொல்ல முடியல. ஆனா கங்காவை கூப்பிட்டு தனியா விஷயத்த சொல்லிடுறாங்க. இது எதையுமே நான் செய்யலை கங்கா, நான் சிம்பிளா தான் கங்கா ஏற்பாடு பண்ணேன் என்னுடைய இருக்கிற பணத்தை வச்சு, ஆனா இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு கூட எனக்கு சரியா தெரியல கங்கான்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க, ஊருக்குள்ள மேலும் தாளும்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு படையெடுத்து வந்து நம்ம நர்மதாவுக்கு நகை போட்டு எல்லாமே செஞ்சிருக்காங்க, இதை நீங்க செய்யலன்னு சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாந்திக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே குமரன் பேசுறதை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இங்க விஜய பார்க்க போறாங்க. டேய் தம்பி, உண்மையை சொல்லு, இதெல்லாம் நீ தானே செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லம்மா அது வந்து அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா, தயங்காம சொல்லு, நீ செஞ்சா ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதானே குமரன் செஞ்சதா சொன்னேன். இல்லம்மா, இதை நான் செஞ்சா ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அது தனிப்பட்ட வேலை பிரச்சனை, நான் அதை பத்தி நான் பேசவில்லை, ஆனா குமரன் இதை செஞ்சுதான் இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். குமரனுக்கு செய்ய முடியும், அவர்கிட்ட காசு பணம் இருக்கதான் செய்து, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் இவ்வளோ செலவு பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் அமைதியாக தான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக செய்வாங்க. ஆனால் தான் சொந்த ஊர்லேருந்து கிடைக்கிற ஒரு அனுபவம் வெளியூரில் வந்து கிடைக்காதுல்ல, அதை நான் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய முகத்துலையும் பார்க்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் குமரனே அவ்வளோ பெருசாக செய்யாதப்போ ஒரு 2வது மருமகனாக அந்த வீட்டில் இருக்கிறேன்னா இவ்வளோ பெரிய மேலா தாளனும் எல்லாருக்கும் கூடி வந்து நான் இவ்வளவு செஞ்சேன்னா பார்க்குறவங்க இங்கே குமரனை தானே தப்பாக பேசுவாங்க, அதனால தான் நான் அப்படி செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். விஜயோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சாந்தியும் நீயே என்னுடைய பையன் தாப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சு கண்களுங்க, எங்களுக்கு இது போதுமா, இது வரைக்கும் விஜய் அவன் அம்மாவை பார்த்ததே இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவன் உங்களை அம்மானு கூப்பிட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் சொல்ல எங்கள் விஜயும் அம்மான் தான் கூப்பிடுறாங்க. உண்மையிலே எனக்கு 2 பிள்ளை, ஒன்று குமரன் ஒன்று விஜய்னு, யாரையுமே நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க சாந்தியும். சாந்தி சொல்லிட்டு அங்கேருந்து போக இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கங்காவுக்கு குமரனுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. கங்கா குமரன் 2 பேருமே எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. ஆமா தம்பி, இவ்வளோ சீர் செய்யறதுக்கு எவ்வளோ தம்பி பணம் வந்துச்சு, ஏன் தம்பி நான் தான் இதெல்லாம் செய்ய வேணான்னு சொன்னல தம்பி, எதுக்காக தம்பி இதெல்லாம் செஞ்சியேன்னு சொல்ல அம்மாவை பார்த்து கண்ணை காட்டுறாங்க. இதெல்லாம் எதையுமே சொல்லிடாத, அத்தைக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னு சொல்ல அங்கே அமைதியாகவே இருக்காங்க. இங்கே காவேரி வந்து வருத்தத்தில் இருக்காங்க. ஏண்டி காவேரி, நீ என்னடி இப்படி வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளில் என்னடி வருத்தம்னு சொல்ல, அப்பா பற்றின கவலையில் இருப்பான்னு பாட்டி சொல்கிறாங்க. உன் அப்பன் எப்பயும் நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, அவனை பற்றி யோசிக்காத கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க.
சமாதானப்படுத்திட்டு இங்கேருந்து உள்ளே போகிறவங்க காவேரி கிட்ட தனியாக கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல காவேரி அதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. என்னத்தை சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாண்டி அந்த புள்ள எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத போல் ஒரு சின்ன கிஃப்டோட நர்மதா முன்னாடி வந்து நிற்கிறத பார்க்கவே எனக்கு பாவமாக இருந்தது. எல்லாத்தையும் குமரன் தான் செஞ்சதான் வீட்டில் எல்லாருக்கும் நல்ல பேர் குமரனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல, அட ஆமாம் காவேரி, நான்லாம் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எனக்காக எதுக்கு செய்யணும் அவர் அப்படின்ற மாதிரி பேசவும் செய்கிறாங்க. இங்கே நானும் நிவினும் சின்னதாக சிம்பிளாக பண்ணலான்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத போல் அவர் எதுக்காக இருக்காருன்றத அவர் பேசும்போதே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி, இந்த விஷயம் வீட்டில் அம்மாவுக்கெல்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவங்க கொடுத்த சீரெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு இப்போவே கொண்டு கொடுத்துட்டுன்னு திட்டமும் செய்யும். ஒன்றும் வேணாண்டி அப்படிங்கிறாங்க. சரின்னு கங்கா காவேரின்னு எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க. நர்மதாவுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஒரு சின்ன கிஃப்ட்டை அது மாமா கொடுத்துருந்தாலும் அந்த கிஃப்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது ஒரு ஆலமரத்தில் இருக்க கிஃப்ட் மாதிரி தான் இருக்குது. அதில் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ, அதுக்கு பிறகு நர்மதா, இங்கே அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா ஃபோட்டோவும் சேர்த்து விஜய் ஃபோட்டோவும் இருக்க தான் செய்யுது. இதில் தனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் அந்த கிஃப்ட்டை இங்கே கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றத இங்கே சாரதா புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. சாரதாவுக்கு அந்த என்ன மனசுக்குள்ளே இருந்தாலும் இன்னும் முழு நம்பிக்கை விஜய் மேலே வரவே இல்லை. அந்த நம்பிக்கை எப்போ கிடைக்குதோ அப்போ தான் காவேரி அனுப்பி வைக்கணுன்ற மாதிரி காத்துட்டு இருக்கவும் செய்ய, இங்கே இந்த மாமாவுக்கும் மாமிக்கும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது. இவன் எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், கிஃப்ட் கொடுக்கணும், நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்து செய்யறதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு தெரியாம மாமா மாமி குழம்பி போய் கேட்குறாங்க. ஏண்டா நீ எதுக்காகடா அங்கே வந்த? அந்த ஆத்துக்காரங்களுக்கு உனக்கு எது சம்மந்தம் இருக்கா என்ன? வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க. அவங்களுக்காக நீ ஓடுற உடியாடுற உருகிற, என்னதான் நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு எங்கள் மாமா மாமி 2 பேரும் கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போதே தயங்கி நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போக, தாத்தா பாட்டியும் சரிங்க, எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பேரன், இவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, ஒரே ஒரு பேரனா? அப்போது நீங்கள் எல்லாரும் குடும்பமாக தானே இருந்திருக்கீங்க, நீங்கள் இங்கே இருக்கிய, உங்கள் பிள்ளைங்க இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிய வருங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மாமாவுக்கும் மாமிக்கும் இப்போ தான் சந்தேகமே அதிகமாகுது. ஆனால் இங்கே அப்போ தான் வந்துட்டு விஜயை பார்க்குறதுக்கு மேலே மாடிக்கு போனால் அங்கே இருக்க காவேரியும் விஜயும் கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா நிற்கிறத பார்த்து அதிர்ச்சியில், அடியே காவேரி இங்கேயும் நடி பண்ணிகிட்டு இருக்க, அதுவும் வேறு ஒருத்தவனோட புருஷனை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் ஆன வந்துடடி நீ அப்படின்னு சொல்லித்திட்டேன். இங்கே இன்னமும் கேட்காம இருக்க கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. காவேரியை விடாத மாதிரி இங்கே விஜயுமே பிடிச்சிட்டு நிற்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, நம்ம ஆத்துக்குள்ளே இந்த மாதிரி தப்பு தண்டாலாம் நடந்ததே இல்லையேன்னு இங்கே 2 பேருமே பதறி அடித்து துடிச்சு போய் நிற்கிறாங்க. ஐயோ மாமி, என்னுடைய பொண்டாட்டியா இவ தான் அப்படின்னு சொல்ல, அட என்ன நீ சொல்கிற, நீ என்னப்பா விஜய் சொல்கிறேன்னு எங்கள் மாமா கேட்க, அட ஆமாம் மாமா, இவ தான் என்னுடைய பொண்டாட்டி. நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன பிரச்சனையால பிரிஞ்சிருக்கோம். அதான் சமாதானப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லாமல் இவங்க தங்கியிருக்க இதே வீட்டில் நானும் வந்து இப்போ வாடகைக்கு தங்கியிருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, தப்பாக நினச்சிக்காதிய மாமி அப்படின்னு சொல்ல, இது என்னடி கூத்தா இருக்குது, கட்டின பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு அதான் சமாதானம் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களையும் சமாதானப்படுத்தணும்ல, அதுக்காக தான் வந்து இருக்கேன். உங்களுடைய உதவி எங்கள் 2 பேருக்கும் தேவைப்படுது, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்களே அப்படின்னு இங்க விஜயும் கேட்குறாங்க. விஜய் இப்படி கேட்டதும், சரி சரி, உங்களை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு, பார்க்கறதுக்கு பார்க்க கொஞ்சம் நல்ல பசங்களை வேற தெரியுறிய, சரி சரி அப்படின்ற மாதிரி மாமி ஒத்துக்கிறாங்க. மாமியே ஒத்துக்கிட்டாங்க. பின்ன என்ன மாமா அப்படின்னு விஜய் கேட்க, சரிடா தம்பி நானும் ஒத்துக்கிறேன்னு இங்கே 2 பேருமே ஒத்துக்கவும் செய்கிறாங்க. சரிடாம்பி, இப்படி அடிக்கடி தனிமையில் சந்திக்கிறது இதுதான் முதல் தடவையான்னு சொல்ல, மாமா இவ என் பொண்டாட்டி, நான் எப்போனாலும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் ஆனால் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் சொல்ல வரேன்னு சொல்ல, சரிங்க மாமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும், நீங்கள் கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு கேட்க, எங்கள் மாமா மாமி 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு பிறகுதான் இங்கே 2 பேரும் இங்கே காவேரி கண்கலங்க, என்ன காவேரி இதெல்லாம் உனக்காகன்னு இல்லை, உங்கள் குடும்பத்துக்காக நான் யோசிக்க தான் செஞ்சேன், அதனால தான் இதெல்லாம் செஞ்சேன். குமரனு என்னுடைய சகலை தானே, அவர் எந்த இடத்துலையும் மரியாதை குறைச்சல இருந்துடக்கூடாதுல, முக்கியமாக இந்த பசுபதி இந்த ராயினியால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லையே, அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்ல, எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நீங்கள் யோசிக்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக தாங்க இருக்குன்னு விஜய் வந்துட்டு இன்னுமே இருக்க கட்டி அணைச்சபடி ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் காவேரியும்.